16/6/26 செவ்வாய். பொதுக்காலம் 11ஆம் வாரம். இன்றைய புனிதர் புனித ஜான் பிரான்சிஸ் ரெசிஸ். இன்றைய திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். முதல் வாசகம். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 17 முதல் 29. அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவில் இருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாப்பை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாப்பு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதென செய்யும் அளவுக்கு நீ உன்னையே விற்றுவிட்டாய். இதோ, நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழி மரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேலின் ஆண் மக்களை ஆகாப்பிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாற்றின் மகன் எரோபாமின் குடும்பத்திற்கும் அகியாப்பின் மகன் பாசாவின் குடும்பத்திற்கும் செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருசினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாப்பை சார்ந்தோர் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவார் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயன செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாப்பை போல கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவரை தூண்டிவிட்டார். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் இருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்தது போன்று சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாப்பு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணியின் மீது படுத்தான். தலை குனிந்து நடந்து வந்தான். அப்போது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாப்பு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னையே தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழ செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.